welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன பெயிண்ட் பண்ண போறோம் அப்படினா சூப்பர்வான மான்ஸ்டரா பெயிண்ட் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன ஆர்ட் சப்ளைஸ் வேணும்னு உங்ககிட்ட சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் பேப்பர் வேணும். நான் இன்னைக்கு brush stroke பேப்பர் எடுத்துர்க்கறேன். Then water colors. உங்ககிட்ட என்ன water colors இருக்குதோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஃபேவரட் water colors யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அப்புறமா brushes வேணும். நான் இன்னைக்கு வந்து ரவுண்ட் brush எடுத்துர்க்கறேன். நம்பர் வந்து 0.5 நினைக்கிறேன். அதை நான் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த brush to watercolor பேப்பர் 300 GSM. அதுக்கப்புறமா இது 25% காட்டன் பேப்பர். நான் இன்றைக்கி A3 எடுத்துருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிக் சைஸ் பேப்பரில் பெயிண்டிங் வேணும். ஸோ நான் இன்றைக்கி A3 பேப்பர் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப சூப்பரான பேப்பர். இது பிகினர்ஸ் வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். இதோட பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் மேட் அப்படிங்கிறனால ரொம்பவே ஹார்டாக, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு சூப்பரான பேப்பர். பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பேப்பர்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கூட கேட்கலாம். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த மோன்ஸ்டரா லீஃப் தான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே வந்து பக்கத்தில் ஒன்று பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு ஒன்று பெயிண்ட் பண்ண போகிறோம். அது இன்னொரு ஆங்கிளில் இருக்கும், இது இன்னொரு ஆங்கிளில் இருக்குது இந்த லீஃப். ஓகே, லீஃபுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு வச்ச அப்புறமா நம்ம வந்து வெட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நான் அந்த பேப்பர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கணும். அதனால் நான் கொஞ்சமாக இதை வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ண அப்புறமா நான் இன்றைக்கி க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீன் யூஸ் பண்ணுவேன். எப்போது ஒரு லீஃப் வந்து பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லீஃபோட எல்லா பாகங்களும் ஒரே கலரில் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் அதனுடைய காம்புகள் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க்காக இருக்கும். அதனுடைய விளிம்பு ஓரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டான கலர் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட எத்தனை க்ரீன் இருக்கோ நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். டார்க் க்ரீன், லைட் க்ரீன், ஹூக்கர் க்ரீன், சாப் க்ரீன், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பெயிண்ட் பண்ணுறதுனால என்கிட்ட நிறைய க்ரீன் வச்சுருக்கிறேன். ஸோ நான் வந்து அந்த க்ரீன்லாம் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கலர் தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை வச்சு அழகாக பெயிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல் அதாவது லீஃபோட ஃபுல் ஏரியாவும் வந்து வெட் பண்ண அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஒரு பிக் லீஃபாக இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக ஒரே நேரத்தில் பெயிண்ட் பண்ண முடியாது. அப்படி பெயிண்ட் பண்ணாலும் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து அழகாக பெயிண்ட் பண்ண போகிறோம். எனக்கு இந்த க்ரீன் லீவ்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய இன்ஸ்டா பேஜ் இல்லை ஃபேஸ்புக் பேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாகவே லீஃப் தான் இருக்கும். அதுவும் இந்த மோன்ஸ்டரா பெயிண்டிங் வந்து நிறையவே இருக்கும். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு லீஃப். அதுவும் இதில் கொஞ்சம் கேப் இருக்கும், அழகாக முட்டை முட்டையாக கேப் இருந்த மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த பெயிண்டிங் அழகாக ஜாலியாக பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இதை பெயிண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இந்த லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு அங்கங்கே நிறைய கேப்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவாக பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சூப்பராக பெயிண்ட் பண்ணலாம். இது பெரிய லீஃபாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்ட் வந்து பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டோம். அதாவது லைட் க்ரீன் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து லைட்டான ஒரு க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். பட் லைட்டான க்ரீன் சொல்ல முடியாது, கலர் லைட்டாக இருக்கும். பட் இது வந்து பிக்மெண்ட் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்கும். நான் இந்த சைடு ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். அடுத்த பக்கம் நானே பெயிண்ட் பண்ணிப்பேன். அந்த காம்புகள் இருக்கும் இல்லையா, நடு சென்டரில் ஒரு காம்பு மாதிரி வரும். அந்த பார்ட்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காகவே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லேயர் பை லேயராக நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த லீஃப் வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ 2 பக்கமும் பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போது
தேர்ட் வாஷ் கொடுத்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஒரு சூப்பரான பேப்பர். உங்களுக்கு இந்த பேப்பர் வந்து என்னென்ன பேப்பர் வாங்கணும் அப்படின்னு டவுட்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. இருந்தனா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் வந்து கீழே லிங்க் கொடுக்கல. ஏன்னா லிங்க் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் தான் போய் பார்ப்பீங்க. இப்போ நான் லிங்க் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் நிறையவே வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நிறைய பேப்பர்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து சூட்டபிளாக இருக்காது. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். எது வேணால் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அப்படியும் நீங்கள் என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா கூட கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு பிடிச்ச க்ரீன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் யூஸ் பண்ணலாம், எல்லோ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எல்லோ யூஸ் பண்ணும்போது க்ரீன் அதுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது பெயிண்ட் பண்ணும்போது அது பிளெண்ட் ஆகிரும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீன் கிடைக்கும் நமக்கு. நீங்கள் வாட்டர் கலரில் ஒன்று முக்கியமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கலர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அது வெட்டாக இருக்கும்போதே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிடணும். அதாவது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிடணும். அப்போது தான் வந்து அந்த பிளெண்ட் வந்து சரியாக வரும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கும் லீஃப் அழகாக இருக்கும். இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, திட்டு அங்கங்கே வந்து ஒவ்வொரு கலர் தனித்தனியான கலர்ஸ் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்போது, அதாவது நீங்கள் காயறதுக்கு முன்னாடியே பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 கலருமே வந்து மிக்ஸ் ஆகிரும். மிக்ஸ் ஆகும்போது ஒரு அமேசிங்கான ஒரு கலர் கிடைக்கும். ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது இந்த டெக்னிக்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், அங்கங்கே அப்படி மேகங்கள் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் அழகாக பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ பெரிய ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதில் நிறைய கேப்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து 2 பக்கமாக பெயிண்ட் பண்ணிட்டேன். ஒரு லீஃபோட 2 பார்ட்டையுமே பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேப்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் லைட்டாக ஹைலைட் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா இந்த லீஃபுக்கு அழகே அந்த டாட்ஸு, தென் இங்கே இருக்கிற கேப்பு, இதான் ரொம்பவே அழகாக இருக்கும். அழகாக இந்த மாதிரி சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹைலைட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி அந்த ஓரங்களை பெயிண்ட் பண்ணும்போது அந்த ப்ரஷ்ஷோட டிப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பெயிண்ட் லோட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நமக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம அந்த ஓரங்களில் கொஞ்சம் டார்க்கான ஷேட் கொடுக்க போகிறோம். நான் அதை எப்படி பெயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்ம இதழ்கள் எல்லாம் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுவோம். அதே சேம் மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஓரங்கள் வந்து அப்படியே மடிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கணும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைடு இருக்கிறதும் அந்த சைடு இருக்கிற லீஃபுக்கும், அதாவது வந்து இந்த லீஃப்லேயே 2 பார்ட் இருக்கு இல்லையா, 2 பார்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஷேட் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த லீஃப் வந்து பெரிய லீஃபாக இருக்கிறதுனால அப்படியே உள்நோக்கி வளைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து வாழை இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது பெரிய லீஃப் ஆகும்போது கொஞ்சம் உள்ளே வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். இந்த பெயிண்டிங்கில் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பெயிண்ட் பண்ணும்போது இது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப டார்க்காக இருக்கும். எல்லா லீஃப்மே டார்க்காக தான் இருக்கும். அந்த சைடு பார்க்குறதுக்கு கலர் வந்து டார்க்காக இருக்கிறதுனால அங்கே நீங்கள் கலர் வந்து டார்க்காக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி கோடுகள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சைட் லீஃப்லேயும் அதே மாதிரி வந்து போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த
வளைவு அந்த இலைகளில் இருக்கிற அந்த வளைவு அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும் நமக்கு. ஓகே, நம்ம ஓரளவு சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் வந்து காம்புகள் மாதிரி இருக்கும், அதாவது நரம்புகள். அந்த இலைகளில் வந்து சின்ன நரம்புகள் இருக்கும். அதுதான் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து இன்னுமே சின்ன சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஜீரோ சைஸ் ப்ரஷ், இதை யூஸ் பண்ணி நான் அந்த லைன்ஸ்லாம் போடுறேன். அந்த லைன்ஸு அந்த அழகாக இருக்குது பாருங்க, அது போட்ட உடனே அந்த லீஃபுக்கே ஒரு தனி அழகு வந்துடும். இந்த மாதிரி சூப்பராக போட்டுக்கோங்க. நம்ம அழகாக போட்டோம். இப்போ நான் வந்து சென்டரில் இருக்கிற அந்த கோடையும் போட்டுடுறேன். அவ்வளோதான், நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நானியார்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.